1. கார் கிளீனிங் சப்ஸ்கிரிப்ஷன் கார் டீடைலிங் பிசினஸ். பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற கார்களை வாரத்துக்கு ஒரு முறை சூப்பரா கிளீனிங் பண்ணி தர்றதுதான் இந்த பிசினஸ். சாதாரணமா எல்லாரும் தண்ணி ஊத்தி துடைப்பாங்க. ஆனா நீங்க கார் உட்பகுதியை வாக்யூம் கிளீனர் வச்சு சுத்தமாக்கி டாஷ்போர்ட் பாலிஷ் பண்ணி தரணும். வெறும் 3000 ரூபாய் முதலீட்டுல வாக்யூம் கிளீனர் வாங்கி இதை ஆரம்பிக்கலாம். ஒரு காருக்கு மாசம் 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணக்கூட 10 கார் பிடிச்சா மாசம் 15000 ரூபாய் லாபம் பார்க்கலாம். 2. வீக்கெண்ட் ஃபுட் ஸ்டால். பெரிய கடை வாடகைக்கு எடுக்காம வாரம் 2 நாள் மட்டும் சாயங்கால நேரத்துல ஒரு குட்டி ஃபுட் ஸ்டால் போடுறதுதான் இந்த ஐடியா. உங்க ஏரியால கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் உணவை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. உதாரணமா மொறுமொறுப்பான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அல்லது காரசாரமான காளான் சூப். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்துல மெயின் ரோட்டுல ஒரு சின்ன டேபிள் போட்டு ஆரம்பிக்கலாம். தரமாகவும் சுத்தமாகவும் கொடுத்தா வாரம் 2 நாளே நல்ல லாபம் கிடைக்கும். 3. டெட் இன்வென்டரி பிசினஸ். டெட் இன்வென்டரி லிக்விடேஷன். நிறைய துணிக்கடை மற்றும் செருப்பு கடைகள்ல விற்காத பழைய ஸ்டாக்குகள் அப்படியே தேங்கி கிடக்கும். அந்த கடைக்காரங்க கிட்ட போய் விற்காத பொருட்களை ரொம்ப கம்மி விலைக்கு மொத்தமா வாங்கிடணும். அப்படி வாங்கின புது பொருட்களை லோக்கல் மார்க்கெட்லயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் மூலமாவோ 50% லாபத்துக்கு விற்கலாம். கடைக்காரங்களுக்கும் நஷ்டம் இல்லை, உங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். 4. லோக்கல் டெலிவரி ஏஜென்சி. லோக்கல் எரண்ட் அண்ட் டெலிவரி. பெரிய நகரங்கள்ல இருக்கிற வயசானவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் சின்ன சின்ன உதவிகள் தேவைப்படுது. கடைக்கு போய் மருந்து வாங்கிட்டு வர்றது, ரேஷன் கடை வேலை அல்லது கொரியர் ஆபீஸ்க்கு போறது. இந்த சேவையை நீங்க ஒரு பிசினஸா பண்ணலாம். உங்க ஏரியால ஒரு சின்ன துண்டு பிரசுரம் ரெடி பண்ணி போடுங்க. ஆரம்பத்துல நீங்களே பண்ணலாம். அப்புறம் ஆட்களை வச்சு கமிஷன் பேசி பெரிய ஏஜென்சியா மாத்தலாம்.